ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 28/9/2024 கருணியா KR 673க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். டெய்லி ஒரு நம்பர் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமைக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். அதுக்காக எப்போதும் போல் நம்ம சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ரா ஃபுல் ஏபிசி போர்டையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 906 நண்பா. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 528, அதுக்கு முந்தின சனிக்கிழமை 385. இப்படி எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான எக்ஸாமில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல், அதாவது இது வரைக்கும் வந்த சீரியல் போக வராத நம்பர்ஸை நம்ம இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக பயன்படுத்த போகிறோம். ஸோ சீரியல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சீரியலை பொறுத்த வரைக்கும் SN 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் நம்மளுக்கு சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே மாறி மாறி நம்மளுக்கு வந்து நம்பர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இதில் ஒரு சில நம்பர்ஸ் வந்து ஹோல்ட் ஆயிரும், அதாவது வராமல் நிற்கும். ஸோ அந்த நம்பர்ஸை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக பயன்படுத்த போகிறோம். அப்படி நிற்கிற நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகபட்சமாக ஏ போர்டு அப்படி இல்லாட்டினா சி போர்டில் வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவில் நம்மளுக்கு 4 நம்பா. ஸோ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ரொம்ப ட்ரா வராமல் இருக்கிற நம்பர்ஸ் வந்து அதிகபட்சமாக ஏ போர்டில் வரும். அப்படி இல்லாட்டினா சி போர்டு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு போகிறதுனால ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ ஒரு நம்பராக இந்த ட்ராவில் கிடச்சிருக்கு. அதனால் 4க்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து 1. ஸோ 4 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமே நான் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 4 அல்லது 1 எப்படி நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே நான் வந்து இந்த 716லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 716ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் 7 1 6. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் 4. இந்த 716க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 528. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 5 2 8. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 4. 528க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 7 6. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 4. இந்த 876க்கு அப்புறம் நம்மளுக்கு 720. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 720. இந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்ஸிங் மறுபடியும் 4. இப்போது நம்ம 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 4 கிடையாது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ராவில் 4 இல்லை, ரெண்டாவது ட்ராவில் 4 இல்லை, மூணாவது ட்ராவில் 4 இல்லை, நாலாவது ட்ராவிலையும் நம்மளுக்கு 4 இல்லை. இப்போ அடுத்தடுத்து பாருங்கள், இந்த 720க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 652. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 562. இந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்ஸிங் 4. இந்த 652க்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு 595. இந்த இடத்துல 595 மறுபடியும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 4. இந்த 595க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 385. இந்த இடத்துல 385. இந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்ஸிங் 4. இப்போ இந்த 385க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 528 மிஸ்ஸிங் 4. இப்போ இந்த 528க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்த ரிசல்ட் வந்து 906. இதுதான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டில் 906. இதுலேயும் நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் 4. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 4 6 8 9 ட்ரா. 9 ட்ராவாக நம்மளுக்கு 4 வரவே இல்லை நண்பா. மற்றபடி நம்மளோட சீரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 2 3 5 6 7 8 9 0 எல்லா நம்பருமே வந்துருச்சு. 4 மட்டும் தான் நம்மளுக்கு வரல. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 வர்றதுக்கு தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது.
அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது நம்மளுக்கு 1 நண்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 716க்கு இப்போ மட்டும்தான் நம்மளுக்கு 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 876 அப்பவும் மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 720 அப்பவும் மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 652 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 595 இங்கேயும் நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 385 இங்கேயும் நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 528 இந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 906 இங்கேயும் நம்மளுக்கு மிஸ்ஸிங். இப்படி கண்டினியூஸாக நம்மளுக்கு இந்த சீரியல் நம்பர் மிஸ் ஆகிருக்கு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கான கீ நம்பராக இருக்க சான்சஸ் இருக்குது. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறதுலாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே மாதிரி யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட்டு. சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸை உருவாக்கியிருக்கோம். ஸோ எந்த நம்பர் நம்மளுக்கு அதிகப்படியான ட்ராக்கள் வராமல் இருக்கோ அந்த நம்பர் ஏ போர்டில் வர அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைட்டுன்னா அது வந்து சி போர்டு போக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஏ அதோட ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு சி நண்பா. ஸோ இதுதான் அதோடைய அர்த்தம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வென்னிங்கை தருதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சனிக்கிழமை 28/9/2024 கருணியா கேஆர் 673க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.